இந்த நான் முதல்வன் நான் முதல்வன் புலம்பிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 10 ரீல்ஸ்க்கு முன்னாடி. அந்த கோர்ஸை ஃபைனலாக முடிச்சிட்டேன். அங்க 100 டேஸில் இந்த எஃப்எஃபி பண்ணுறோன்ற சேலஞ்சில் இன்னைக்கு டே 53. எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணியிருப்பேன். எழுந்திருப்பேன், சாப்பிட்டுருப்பேன், மறுபடியும் தூங்கியிருப்பேன். அதே தான் நடந்துச்சு. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நேராக காலேஜ் கிளம்புன கதையை சொல்லிடலாம். காலேஜுக்கு ஒரு 7 மணி பக்கம் தான் எழுந்ததுனால டெய்லி அறக்க பறக்க தான் கிளம்புறேன். இன்னைக்கு இன்னும் அறக்க பறக்க கிளம்பி காலேஜ் போய் ரீச் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் 4 பீரியட் லேபு. ஸோ நான் முதல்வன் வந்து லேப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி 3 லெசன் முடிச்சிட்டோம், மித்த 2 லெசன் இருக்குது. ஸோ அதை முடிக்கிறோம் அப்படின்னு முடிவோன்னு நானும் என்னோட ஃப்ரெண்டும் உட்காந்து அப்படியே எல்லா வீடியோஸ் எல்லா குவிஸ் அப்படின்னா பார்த்து ஃபைனலாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் இவனுங்களாம் சாப்பிட போயிட்டேன். நான் பாட்டு சும்மா கிளாஸில் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே பெருசாக நடக்கல காலேஜில். எல்லாருமே வெட்டியாக தான் இருந்தோம். அதனால் கரெக்டாக ஷார்ப்பாக 3:50க்குலாம் கிளம்பிட்டேன். இருந்தாலுமே பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறணும். 4:10 கிட்ட தான் பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸை ஆடி அசைஞ்சு 4:50 கிட்ட போக நான் வீட்டுக்கு வந்து தருவா 6 மணிக்கு. ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் டைமுக்கு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு கடையில் கொஞ்சம் வேலைகள் இருந்ததால் அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் மன உளைச்சலாக இருந்துச்சு. என்னடா இது கடுப்பாகுதுன்னே யோசிச்சுட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 2 கால் பண்ணி மச்சான் கடுப்பாகுது, கொஞ்சம் வீட்டாண்ட வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னா, அப்புறம் அவன் வந்தான். அவன் கூட அப்படியே ஒரு டீயை போட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே அவனுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து தூங்கிட்டேன். அடுத்த 2 நாள் லீவு. ஸோ ஜாலியாக இருக்கலாம். நாளைக்கு பார்ப்போம்.